வணக்கம். கருட புராணம் பகுதியில் பகுதி 33 தான் பார்க்க போகிறோம். இறப்பின் காரணமும் மோட்சத்திற்கான பாதையும் மற்றும் கர்ம காரியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எதையும் தன்னால் பகுத்தறிந்து கொள்ளக்கூடிய மனித பிறப்புகளில் பெண்கள் கர்ப்பம் தரித்த 6 மாதத்திற்குள்ள கருவில் இருக்கும் சிசு கலைந்தால் அந்த பெண்ணிற்கு 6 நாட்கள் மட்டும் சூதக தீட்டு ஏற்படும். ஒருவேளை 7வது மாதத்தில் கலைந்தாலோ அல்லது எத்தனையாவது மாதத்தில் கரு கலைந்து போனதோ அத்தனை நாட்களுக்கு மட்டுமே அந்த பெண் சூதகமானவள் ஆகிறார். தந்தைக்கு எந்தவிதமான தீட்டுகளும் கிடையாது. கருவில் இருக்கும் குழந்தை இறந்து போனால் அந்த குழந்தைக்கு எந்தவிதமான கிரிகைகளையும் செய்ய வேண்டியது இல்லை. ஒருவேளை குழந்தை பிறந்து 5 வயதிற்குள் இறந்து போனால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த குழந்தையின் நினைவாக மற்றும் அந்த குழந்தை செய்த வினையில் இருந்து விமோச்சனம் அடைவதற்காக குழந்தைகளுக்கு பால் சோறும் தயிர் சோறும் வழங்க வேண்டும். பூமியில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இறப்பும் பிறப்பும் என்பது இயற்கைதான். மற்ற உயிரினங்களை காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய மனித உயிரானது தாங்கள் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பெடுக்க விரும்புறது கிடையாது. அவங்களுக்கு கிடைத்த பிறவிகளில் நல்ல கர்மங்களை செய்வதன் மூலயமா மோட்சத்தையும் அடையலாம். அதாவது உண்மையும் பெரியோர்கள் இல்லத்தில் பணிவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியான சொற்களை பயன்படுத்துவதும் அறம் சார்ந்த செயலில் ஈடுபடுறதும் புண்ணிய தலங்களுக்கு சென்று நீராடுறது போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலமாக மீண்டும் இந்த பூமியில் பிறப்பதை தவிர்க்கலாம். அடுத்தபடியாக கர்ம காரியங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்ம வினை பற்றியும், அதாவது இனி இறந்து போன அந்த ஆன்மாவிற்கு செய்ய வேண்டிய கர்ம நிகழ்வுகளை பற்றி சொல்ல போகிறாங்க. ஒரு குழந்தை கருத்தரித்து முதல் மாதம் முதல் 16 மாதம் வரை சிசு என்றும், 6 வயது வரை குமரன் என்றும், 9 வயது வரை பவுண்டரகன் என்றும், 16 வயது வரை கைசோரன் அதாவது பால்யன் என்றும் அழைக்கப்படுவான். ஒரு குழந்தை பிறந்து 5 வயதிற்குள் இறந்து போனால் அந்த குழந்தையின் கர்ம வினைகளை போக்கும் பொருட்டு அந்த குழந்தையின் நினைவாக ஊர் குழந்தைகளுக்கு பால் சாதமும் தயிர் சாதமும் கொடுக்கணும். அந்த குழந்தை இறந்த 11 மற்றும் 12 நாட்களில் சாஸ்திரங்களில் கூறியிருக்கும் சில கர்ம நிகழ்வுகளையும் செய்யணும். 5 வயதுக்கு மேல் 12 வயதிற்குள் உள்ள குழந்தைகள் இறந்தவராயின் அவங்களுக்கு கர்ம வினைகளை குறைக்கும் பொருட்டு இறந்த குழந்தையின் பெயரில் விருஷோசர்க்கம் செய்யணும். இந்த கர்ம நிகழ்வோட குடம், கூடை மற்றும் விளக்கு முதலியவற்றையும் தானம் செய்யணும். தானம் செய்யலைனா இறந்த குழந்தையானது மறுபிறவியில் மரமாக தோன்றுமா. அந்த விதமாக அவங்க தோன்றிய மரத்திலிருந்து காய், கனிகள் என அனைத்தையும் மரமாக தோன்றிய பிறவியில் தானமாக செய்ய நேரிடும். உலகத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் தந்தையின் குணத்தினை தான் கொண்டிருப்பாங்க. அதாவது தந்தையைப் போலவே அவர்களது புதல்வர்களும் இருப்பாங்க. தந்தையின் உருவ தோற்றமும் குணநலன்களும் அவங்களுடைய குழந்தைகளிடத்திலும் காணப்படும். இது ஏன் நிகழ்து அப்படின்னு பார்த்தோம்னா, தந்தையின் ஜீவனின் ஒரு பிரிவு தான் அவங்களுக்கு மகனாக பிறக்கிறாங்க. இந்த பூமியில் எப்பொழுதும் இருக்கக்கூடியது ஒரு சூரியன் மற்றும் ஒரே ஒரு சந்திரன் தான். நீர் நிரம்பிய பல குடத்தில் பகல் பொழுதில் ஆதவனின் ஒளியில் வைத்து பார்த்தால் அதில் பல சூரியன்கள் இருப்பது போல தோணும். இதுபோல் பௌர்ணமி அன்று இரவில் நீர் நிரம்பிய பல குடங்களில் வைத்து சந்திரனை பார்த்தோம்னா பல சந்திரன்கள் இருப்பது போல தோன்றும். ஆனால் இங்கே இருப்பது ஒரே சூரியன் சந்திரன் தான். அதனால் ஏற்படுத்தப்பட்ட பிம்பங்கள் என்பது பல 100 கோடிகளாக தான் இருக்குது. அதுபோல தான் புத்திரர்களின் பிறப்பும் தந்தையின் அம்சங்களே புத்திரர்களிடம் காணப்படும். குணங்கள் மற்றும் பண்புகள் யாவுமே அடங்கும். அதனால தான் தந்தை இறந்தால் மகனும், மகன் இறந்தால் தந்தையும் ஈமக்கிரிய செய்யணும். ஒரு தகப்பனாருக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் ஏதேனும் ஒரு வழியிலாவது தந்தையினுடைய குணாதிசயங்களையும் உடல் அமைப்பையும் கொண்டிருக்கிறாங்க. கண்பார்வையற்ற அல்லது உடல் ஊனமற்ற தந்தையருக்கு பிறக்கும் குழந்தைகளும் அவர்களின் சாயலான, அதாவது அவருடைய உடல் அமைப்பை கொண்டும் இருக்க வேண்டுமே என்று எண்ண தொடங்குறாங்க. சிறப்பான கேள்வியை கேட்டுள்ளாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவரோட பிறப்பு எந்தவிதமான குறைகளும் இல்லாமல் இருப்பது என்பது அந்த ஜீவனின் முன்ஜென்மத்தில் செய்து இருக்கக்கூடிய புண்ணிய பலன்களின் அடிப்படையில் மட்டுமே. ஒரே நேரத்தில் வெவ்வேறு பெற்றோர்களும் பிறக்கும் குழந்தைகளில் ஒருவர் செல்வந்தருக்கும் மற்றவர் செல்வம் இல்லாமல் வறுமையில் வாடி தவித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்திலும் பிறப்பெடுக்கிறாங்க.
எவ்விதமான இல்லத்தில் பிறந்தாலும் சிலர் ஒழுக்கத்துடனும் சிலர் ஒழுக்கம் இல்லாமல் தவறான வழியிலும் செல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. எவ்விதமான இல்லத்தில் பிறந்தாலும் சிலர் ஒழுக்கத்துடனும் ஒழுக்கம் இல்லாமலும் பிறப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளின் பதிவு தான் இது. மேலும் அவங்க செய்த அந்த வினை பதிவுகளுடன் பெற்றோர்களுடைய வினை பதிவுகளும் அவங்களுடைய முன்னோர் செய்த வினை பதிவுகளும் இதில் சேர்ந்து அவங்களுக்கு குணம் மற்றும் அங்கீகரண தோஷங்களை உருவாக்குது. பாட்டன் செலவு செய்யாமல் கருமையாக இருந்து சொத்துக்கள் பல சேர்த்திருப்பார். ஆனால் அவங்களுடைய பேரன்கள் அந்த சொத்துக்களை கொண்டு தர்ம வழிகளில் செலவு செய்தால் அவங்களின் முன்னோர்களுக்கு வைகுண்ட பதவிகள் கிடைக்கும். ஒருவேளை அவர்கள் ஆடம்பர வகையில் அல்லது தவறான வகையில் பொருள் விரயங்கள் செய்யக்கூடியவராக இருப்பார்களானால் பாவம் தான் உண்டாகும். ஒருவருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களில் மூத்த மகன் மட்டுமே தந்தைக்கு ஈம சடங்குகளையும் மற்ற ஈமக்கிரியையும் செய்ய முழு தகுதியும் கடமையும் உடையவங்க ஆவாங்க. தந்தை ஈன்ற மற்ற குமாரர்கள் பூமியில் வாழும் பொழுது தனது தந்தைக்கு உதவ தகுதி உடையவர்கள் ஆவாங்க. தந்தை இறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய தந்தை மேலுலகத்தில் அனுகூலத்துடன் இருக்க, அதாவது தந்தைக்கு ஆன்மா நிலையில் உள்ள தந்தை பசி பட்டினி என்று அலைந்து திரியாமல் அல்லது பிரேத ஜென்மங்களாக சுற்றி திரியாமலும் கர்ம காரியங்களை செய்ய மற்ற புதல்வர்களை காட்டிலும் மூத்த புதல்வனுக்கே கடமை உரியது. பூலோக வாழ்க்கையை ஒருவன் நல்லதொரு முறையில் வாழ்ந்து புதல்வனை ஈன்று அவனுடைய புதல்வன் அவனுக்கு ஒரு புதல்வனை ஈன்று, அதாவது வாழும் காலத்தில் தன்னுடைய வம்சத்தின் பேரனை பார்த்து ஒருவர் மடிந்தால் அவரே பாக்கியம் மற்றும் முக்தியும் அடையக்கூடியவர் ஆவார். அவர்களே புண்ணிய லோகத்தை சென்று சேரக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றவர்களாவர். தனது மனைவியின் வீட்டில் இருந்து வரதட்சணை எதுவும் வாங்காமல் திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுடன் நல்ல முறையில் வாழ்ந்து தனது மனைவியை எந்த முறையிலும் துன்புறுத்தாமல் மகிழ்வுடன் வைத்து கொண்டு தனது வம்சத்தை விருத்தி செய்து, அதாவது ஒரு சற்புத்திரன் பிறந்தால் அந்த பிள்ளையின் மூலம் 21 தலைமுறையினர் கரையேறுகிறார்கள். அவனே தன்னுடைய பெற்றோர் இறந்த பின்பு அவர்களுக்கு கர்ம காரியங்கள் செய்ய தகுதி பெற்றவனாவான்.